வெல்கம் டு ப்ராஃபிட் பெண்டர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோல நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் வந்து எப்படி போச்சுன்றத பத்தி நான் என்ன பண்ண போறேன், ஒன் பை ஒன்னா பிரேக் டவுன் வந்து கொடுக்க போறேன். அண்ட் இப்போ கரண்டா வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் மினில வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் பை பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஐசிஎல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் கேரி ஃபார்வர்ட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ எதுக்காக இந்த ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோட எண்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து பார்த்துப்போம், சரிங்களா? நம்ம நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த 4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பேலன்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கும் அந்த பேலன்சிங் ரேஞ்ச வந்து அப்படியே வந்து ஒரு லைன் டிரா பண்ணிப்போம். லைன டிரா பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம இத லாக் பண்ணிடலாம். அப்பதான் நகராம இருக்கும், சரிங்களா? ஸோ லாக் பண்ணியாச்சுங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு, அந்த 3 லைன் மட்டும் நம்ம டிரா பண்ணி வச்சுக்கலாம். வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் வேல்யூ ஏரியா லோ. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4 டேஸோட பேலன்சிங் ரேஞ்ச். இப்ப அகைன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆன் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத வந்து பாருங்க. கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழ தான் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த 4 டே பேலன்ஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா? நம்ம அந்த பிக்ஸ்ட் ரேஞ்ச் மார்க்கெட் ப்ரொஃபைல் அதோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணனா, கொஞ்சம் தூரம் கீழ வந்துட்டு அகைன் பிஓசிய பிரேக் பண்ணி மேல போக ஆரம்பிச்சா, மேல போனோம் பார்த்தீங்கன்னா, நேரா எங்க போயிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த 4 டே பேலன்சிங் ரேஞ்சோட வேல்யூ வெரிய ஹை. வேல்யூ வெரிய ஹைய வந்து வெறும் ஒரே ஒரு டிபிய மட்டும் தெரியுதுங்களா உங்களுக்கு? வெறும் ஒரே ஒரு டிபிய மட்டும் என்ன பண்றான்? ஹைய பிரேக் பண்ணிட்டு அகைன் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. ரிட்டர்ன் வந்து என்ன பண்றான்? டேவோட லோவ வந்து பிரேக் பண்றான். ஸோ டேவோட லோவ பிரேக் பண்ணும்போது என்ன ஆச்சு உங்களுக்கு? மார்க்கெட்ல செல்லரோட கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாச்சு. நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா கீழ வந்துட்டு இந்த 4 டே ரேஞ்சோட வேல்யூ ஏரியா லோவையும் மார்க்கெட் டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாருங்க அங்கிருந்து ஒரு பிரேக் அவுட் வந்து சூப்பரா குடுக்குது. அதுவும் சிங்கிள் பிரிண்டட் என்ன அர்த்தம் உங்களுக்கு? இன்ஸ்டிடியூஷனோட ஃபுல் பிரிண்ட்னு அர்த்தம், சரிங்களா? இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சிங்கிள் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. அந்த சிங்கிள் பிரிண்ட் கீழ என்ன பண்ணுங்க அதுக்கப்புறம் டே ஃபுல்லா பேலன்சிங் போட்டுட்டு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் அந்த சிங்கிள் பிரிண்ட்க்கு கீழ தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது அதுவும் இல்லாம பெர்ஃபெக்ட்டான ஒரு வி ஷேப் வித் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட். ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது. இப்ப நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்டின்னா, இன்னொரு ஒரு முக்கியமான லெவல்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம போனவே டிஸ்கஸ் பண்ணது தான். வேலகம்மியோட அதாவது அந்த லாஸ்ட் எக்ஸ்பைரியோட ஹை இருந்துச்சு இல்லையா? அந்த வேல்யூ ஏரியா ஹை மார்க் பண்ணிக்கணும். அண்ட் அந்த டேவோட வேல்யூ ஏரியா லோ இத வந்து மார்க் பண்ணிக்கணும். இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த வேலகாமியோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் இன்னும் சுத்திட்டு இருக்கே தவிர, இன்னும் அந்த ரேஞ்ச விட்டு வெளிய வரல. இப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? லாஸ்ட் 4 டே ரேஞ்ச மட்டும் தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்? உடைச்சு வெளிய வந்து வந்திருக்கான் அந்த வேல்யூ ரேஞ்ச விட்டுட்டு. இன்னும் அந்த வேலகாம ரேஞ்ச வந்து உடைக்கல. அப்டின்னா என்ன அர்த்தம் நமக்கு? பாட்டம்ல மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா, நம்ம செல் என்ட்ரி போலாம். டார்கெட் நமக்கு வந்து பாட்டம் இந்த ஒரு லெவல் இருக்கும். அதேபோல டாப்பும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவோட ஹைய பிரேக் பண்ணும்போது, சேம் அகைன் என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவோட ஹை நம்ம வந்து டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெகட்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகும் அப்படின்றத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல. நாளைக்கு இன்ட்ராடேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. இப்போதைக்கு டேட்டா பொறுத்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்ன்னு பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? இந்த சிங்கிள் பிரிண்ட் கீழ தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நல்லா பேலன்சிங் வந்து குடுத்திருக்கு. ஸோ, அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த பேலன்சிங் ரேஞ்ச மார்க் பண்ணிக்கணும். நான் என்ன பண்றேன், லைன டிரா பண்ணிக்கிறேன். இந்த சிங்கிள் பிரிண்ட்க்கு மேலேயே டிரா பண்ணிப்போம். ஓகே. சிங்கிள் பிரிண்ட்க்கு மேல ஒரு லைனு, பாட்டம்ல இன்னைக்கான வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா? அங்க வந்து ஒரு லைனு, அண்ட் இங்க ஒரு வேல்யூ ஏரியா லோ இருக்கு இல்லையா? இந்த ஒரு லைன டிரா பண்ணிப்போம். ஏன்னா, நமக்கு என்ன பண்ணணும், இது வந்து நமக்கு டார்கெட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதையும் தாண்டி பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லோ, அந்த வேல்காமியோட லோ. அண்ட் அகைன் டாப்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேவோட ஹை. ஆக்சுவலா அங்க பாருங்க, இன்னைக்கு டேவோட ஹை வந்து வீக்கர் ரெஃபரன்ஸ் லெவல். நம்ப மார்க்கெட் ஃபீல்ட்ல போயிட்டு கத்துக்கணும் தெரியும். இது வந்து வீக்கர் ரெஃபரன்ஸ் ஹை இது. அப்புறம் என்ன அர்த்தம், இந்த டாப் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒரு கோர் ஐ போட்டிருக்கு. அண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வேல்யூ ஏரியா ஹை. அந்த வேல்யூ வேல்யூ ஏரியா ஹை, சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்க்கான லெவல்ஸ். அண்ட் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூ ஏரியாவையும் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அந்த பாயிண்ட்லாம் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டாப்ன்னு பார்த்தீங்கன்னா, 24,800 அதாவது அல்டிமேட்டா நம்ம டார்கெட் செட் பண்ண போறது 24,800. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 24,760, 24,674, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 24,650 அண்ட் 24,634, 24,610. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம ட்ரேடிங்க்கான லெவல்ஸ். எல்லாரும் என்ன பண்ணுங்க, வீடியோவ பாஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன், இன்னும் கூட சார்ட்ட சின்னதா ஆக்கிட்டு, அந்த டாப் லெவல்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சுடுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? இத நம்ம டெலீட் பண்ணிட்டு 710ல இந்த லைன் வரைஞ்சுக்கலாம்.
ஸோ என்ன பண்ணுங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாமே நோட் பண்ணியிருக்கு இல்லையா? இத அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அகைன் என்ன பண்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழ தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி என்ன பண்ணலாம், மார்க்கெட் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போக ஆரம்பிக்கலாம். அப்படி டவுன் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. பேலன்சிங் ரேஞ்சுல ஓப்பன் ஆகுதா? இல்ல இம்பேலன்ஸா ஓப்பன் ஆகுதான்னு பாருங்க. பேலன்சிங் ரேஞ்ச் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணணும் உங்களுக்கு, இன்னைக்கு கரண்ட் டேவோட பிஓசிய பிரேக் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சாரி அங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அங்கிருந்து இன்னைக்கான லோவ பிரேக் பண்ணிச்சா நம்ம என்ன பண்ணலாம், செல் என்ட்ரி வந்து போலாம். இமிடியேட் டார்கெட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு பையிங் எக்ஸஸ் அதுவும் இல்லாம இந்த வேல்யூ வேர் எல்லோ இருக்கு இல்லையா? இத நம்ம வந்து டார்கெட்டா செட் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இல்ல எனக்கு இந்த மாரி 20 பாயிண்ட்ஸ் தான் வந்து ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லன்றவங்க என்ன பண்ணுங்க, இந்த ரேஞ்ச வந்து ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணிக்கங்க. மார்க்கெட் என்ன பண்ட்டோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் அவுட் பண்ணி வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த வேல்யூ வேர் எல்லோ இருக்கு இல்லையா? அதாவது வேல்கேமியோட லோ 24,540 அப்ப என்ன பண்ணலாம் நீங்க, இங்க இருந்து ஒரு 70 பாயிண்ட் நீங்க டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் டவுன் ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும். அத பிரேக் பண்ணுச்சுனா இன்னும் மார்க்கெட் வந்து ஃபர்தரா கீழ போக ஆரம்பிக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஓன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் என்ன லெவல்ஸ் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப் ட்ரெண்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா மார்க்கெட் வந்து பேலன்சிங் ரேஞ்சா ஓப்பன் ஆனாலும் சரி, இல்ல இம்பேலன்ஸா ஓப்பன் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணி ஆகணும். எப்படி வெயிட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி கீழ வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ட பிரேக் ஆயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுங்க, மேலேயே கொஞ்சம் நேரம் சஸ்டெயின் பண்ணணும். அப்படி சஸ்டெயின் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அப் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ பண்ண முடியும். அப்படி ஒரு வேள உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க, 24,675ல இருந்து 24,710 எழுவத் ஒரு 35 பாயிண்ட் தான் என்ன பண்ணுது உங்களுக்கு, இந்த வேல்யூ ஏரியா ஹை இங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனால, வெறும் 35 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இமிடியேட் டார்கெட்டா இருக்கும். இல்ல எனக்கு 35 பாயிண்ட்ஸ் பத்தாது அப்படின்னா என்ன பண்ணுங்க, பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, மார்க்கெட் வந்து இந்த வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் குடுக்கும்போது, இன்னைக்கு டேவோட ஹை இருக்கு இல்லையா? 24,800 இத நீங்க என்ன பண்ணலாம், டார்கெட்டா செட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு இங்க ஒரு 90 பாயிண்ட்டுக்கான டார்கெட் வந்து அவைலபிளா இருக்கும். சரிங்களா? அண்ட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம் நீங்க, இந்த 24,847 டார்கெட்டா செட் பண்ணிக்கலாம். இதுதான் நாளைக்கு நிஃப்டி பொறுத்தவரைக்கும் என்னோட ஒரு அனாலிசிஸ். இது வந்து நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பாட்ல கிடையாது. சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கான ட்ரேட் நான் பண்ணேன் இல்லையா? அத நான் உங்களுக்கு வந்து காமிச்சுட்டு வந்துடுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் கூட லைவ் இருக்க வேண்டியது. மழை அதிகமா வந்த காரணத்தால என்ன பண்ண முடியல, யூடியூப் லைவ் போ முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் பெர்சனலா மட்டும் தான் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா, யூடியூப் லைவ்லாம் போனோம் அப்படின்னா, 1 மணி நேரம் கூட என்னோட சார்ஜ் வந்து தாங்காது. அதனால தான் என்ன பண்ணிட்டேன்னா, யூடியூப் லைவ் மட்டும் இன்னைக்கு கட் பண்ணிட்டு, நான் பெர்சனலா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இங்க வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பெருசா காட்டும். ₹10,000 காட்டும். பட் ஆனா, இது நெறைய வந்து நானு எதுல ப்ராஃபிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில்ல தான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ அந்த க்ரூட் ஆயில தவிர்த்து நம்ம நிஃப்டின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து பாட்டம்ல தான் நம்ம போய் ஆகணும். நான் சில ஸ்டாக்ஸ்லயுமே ட்ரேட் பண்ணேன். பட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆச்சு சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் அது வந்து ஆப்ஷன்ல தான் வந்து போனதுனால, எனக்கு டக்கு டக்குன்னு பெரிய லாஸ் வரும்போது நான் வந்து கட் பண்ணிட்டேன். என்ன பொறுத்தவரை என்கிட்ட இருக்கிற கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ₹50,000 தான். இந்த ₹50,000க்கு நான் வந்து அதிகமா லாஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ₹1,000 ₹1,500 வரும்போது என்ன பண்ணிட்டேன், என்னோட லாஸ் வந்து நான் கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேதாந்தால வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணேன். அதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1,300 லாஸ் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பெட்ரோநெட்டோட கேஷ் மார்க்கெட்ல வந்து ஸ்டாக் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு ₹15 நான் வந்து லாஸ் புக் பண்ணேன். அண்ட் சேம் பெட்ரோநெட்ல என்ன பண்ணேன், 348 கால் வந்து பை பண்ணேன். அது ஆக்சுவலா இது 2மே சேர்ந்து தான் பை பண்ணேன். சரி எதுக்காக நம்ம தேவையில்லாம 2மே ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த கேஷ வந்து நான் குளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா, ஆ ஆப்ஷன் மட்டும் நான் வந்து கையில வச்சுட்டு இருந்தேன். ஸோ 843 கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 255 சாரி ரூ. 225 ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருந்தேன். அண்ட் அகைன் இன்னொரு இந்த மணி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 975 ப்ராஃபிட் புக் பண்ணேன் சரிங்களா? ஸோ இந்த பெட்ரோநெட் வந்து எப்படி நான் ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நான் சார்ட்டே காமிச்சுட்டு வந்துர்றேன் உங்களுக்கு பெட்ரோநெட் அப்பதான் கிளியரா புரியும். ஆக்சுவலா நான் வந்து நேத்து நைட்டே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்டாக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் இனிஷியலா, காலையில வந்து இந்த டே ஹைய பிரேக் பண்ணும்போது, அந்த 225 சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணது நான் இங்க மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது, அண்ட் அகைன் இங்க உள்ள வந்துட்டு இப்படி புல் பேக் ஆச்சு இல்லையா? புல் பேக் ஆகும்போது என்ன பண்ணேன்னா, இந்த லோல திரும்பும்போது அந்த 343 ஸ்ட்ரைக் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்கா ஒரு மூவ்மெண்ட் குடுக்கும்போது என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு ஒரு ₹900 ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன் சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ₹975 வந்த ட்ரேடு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி. ஸோ நிஃப்டியுமே வந்து இன்னைக்கு அந்த எல்லா மூவ்மெண்ட்டும் வந்து நானு கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணேன். பட் ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணேன், கொஞ்சம் பெருசா லாஸ் பண்ணியிருப்பேன். அதையும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஒரு மாரி ஸ்ட்ராடல் மாரி போயிருந்தேன். ஓகேங்களா? ஸ்ட்ராடல் சாரி ஸ்ட்ராங்கிள் வந்து போயிருந்தேன். அந்த ஸ்ட்ராங்கிள் போனதுல வந்து ஒரு பக்கம் லாஸ் வந்துச்சு, ஒரு பக்கம் ப்ராஃபிட் எப்படின்னு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 24,550 இந்த கால் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹400 ப்ராஃபிட் பண்ணேன்.
அண்ட் 550 புட் அதாவது மார்க்கெட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மேல கீழ நல்ல ஒரு வாலட்டிலிட்டி குடுத்துச்சு இல்லையா? ஸோ அந்த வாலட்டிலிட்டி பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன். இது நல்லாவே குடுத்துச்சுங்க. 550 வந்து ஒரு ரூ. 2,800 வந்து குடுத்துச்சு. ஒரு 5 லாட் நான் வந்து ட்ரேட் போயிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 548 இதுவுமே வந்து கால் ஆப்ஷன் தான். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்த ஸ்ட்ராங்கிள். ஒண்ணு வந்து கொஞ்சம் பெரிய லாஸ் இருக்கும். ஒண்ணு வந்து கம்மி லாஸ் இருக்கும் பாருங்க. ஸோ 24,600 புட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹9,500 ப்ராஃபிட் வந்துச்சு. 24,650 கால் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 7,200 லாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருந்தேன், ஸ்ட்ராங்கிள் அதாவது என்ன பண்ணணும், இப்ப 2மே ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம கால் ஆப்ஷன்லயும் ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ், புட் ஆப்ஷன் ஒரே ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணோம்னா, அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, லாங் ஸ்ட்ராடல்ன்னு சொல்லுவோம். இதே வேற வேற ஸ்ட்ரைக் நம்ம சூஸ் பண்ணோம்னா, அது வந்து லாங் ஸ்ட்ராங்கிள். நான் பண்ணது வந்து லாங் ஸ்ட்ராங்கிள். அதுல வந்து என்ன பண்ணிட்டான் எனக்கு, மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் வந்துச்சு இல்லையா? செகண்ட் நான் உங்களுக்கு மார்க்கெட் ஃபீல் இப்ப காமிச்சேன் பார்த்தீங்களா? அந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணான், இவன் ப்ராஃபிட் பண்ணி குடுத்தான். இவன் லாஸ் பண்ணான். ஸோ நான் நெட்டா வந்து ஒரு ரூ. 2,200 கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே நமக்கு இந்த ப்ராஃபிட்டே போதும்னு சொல்லிட்டு, இது 2த்தையுமே நான் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணேன்னா, தனித்தனியா ட்ரேட் பண்ணது. இது வந்து ஒரு புட் ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணது. இது வந்து ஒரு ₹900 வந்து லாஸ். அதுக்கப்புறம் ஒரு 24/700 கார்ட்ல வந்து ஒரு ரூ. 2,000 ப்ராஃபிட். ஆ மேரிக்கோ தாங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. நல்ல ஒரு மொமெண்டம்ல வந்து மார்க்கெட் நல்லா மேல போறப்ப ப்ராஃபிட்ல இருந்தேன். அண்ட் அகைன் நல்லா டாப்ல இருந்து கீழ விழுந்துறவே ப்ராஃபிட்ட புக் பண்ணாம லாஸ் தான் புக் பண்ணேன். அண்ட் ஐஆர்சிடிசியுமே வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ₹700 லாஸ் தான் புக் பண்ணேன். இது வந்து நம்ம கேஷ்ல வாங்குனது ஓகேங்களா? ஆப்ஷன் இது கேஷ்ல வாங்குனது வந்து ஒரு ₹700 ப்ராஃபிட் லாஸ புக் பண்ணேன். அண்ட் இதுவும் நான் பண்ணேன். ஒரு ஆப்ஷனு, ஒரு கேஷ் 2மே ட்ரேட் பண்ணும்போது, இதுல ஒரு ரூ. 88 என்ன பண்ணிட்டேன், டக்குனு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ரிஸ்க் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் ரூ. 50,000 கேபிட்டல் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஜிஎல். ஐஜிஎல்ல நான் என்ன பண்ணியிருந்தேன், ஃபர்ஸ்ட் காலையில மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போச்சு. அந்த அப் ட்ரெண்ட்ல போனதுக்கு ஒரு கால் ஆப்ஷன் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். அது ஒரு ₹500 வந்து ப்ராஃபிட். ஹேவல்ஸ் ஒரு ட்ரேட் போனேன். அந்த ஹேவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 125 நமக்கு என்ன பண்ணுச்சு, ப்ராஃபிட் பண்ணி குடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தாங்க ரொம்ப சூப்பரு. நான் என்ன பண்ணேன், நான் மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து எப்படி க்ரூட் ஆயில்லயும் கோல்டு, சில்வர்லலாம் வந்து பயன்படுத்தணுன்றத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனக்கு சூப்பராவே கை குடுத்துச்சு க்ரூட் ஆயில் பொறுத்தவரைக்கும். நான் நெறைய க்ரூட் ஆயில் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த ஒவ்வொரு பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஃபுல்லா ட்ரேட் பண்ணியிருந்தேன் நானு இன்னைக்கு. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் மினி 5950 கால் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு ரூ. 320 லாஸ். இதுவும் க்ரூட் ஆயில் மினி தான். 5900 கால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹140 ப்ராஃபிட். க்ரூட் ஆயில் அதாவது நம்ம நார்மல் க்ரூட் ஆயில் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 6000 கால் இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரைக் வந்து வாங்குனேன். அதுல ஒரு ₹1000 1090 ப்ராஃபிட். 5900 புட் வாங்குனேன் க்ரூட் ஆயில்ல. அது ஒரு 190. 6050ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 990 ப்ராஃபிட். இத கொஞ்சம் மேல ஸ்வைப் பண்ணிக்கலாம். 990 இப்படி கீழ வச்சுப்போம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அண்ட் 990 இத பார்த்துட்டோமா? க்ரூட் ஆயில் வந்து 5850 இந்த புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 ப்ராஃபிட். 5900 கால் வந்து இது ஒரு 1600 ப்ராஃபிட். 5950 கால் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1260 ப்ராஃபிட். அதுக்கப்புறம் கேம்ஸ்ல வந்து ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன். இன்ட்ராடே தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ₹137 லாஸ் ஆச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து சும்மா தான் ஏன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் இல்லையா? அதனால ரொம்ப குயிக்கா உள்ள போயிட்டு குயிக்கா வெளிய வந்துட்டேன். ஒரு ₹700 ப்ராஃபிட்ல. பேங்க் நிஃப்டி வந்து நம்ப அனலைசிஸ்லாம் எதுவுமே பண்ணல. நான் கிளியரா ஒத்துக்கிறேன். நான் அது வந்து பிளாங்க்கான ஒரு ட்ரேடா எடுத்தேன். அண்ட் அகைன் பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு இல்லையா? இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து குடுத்தான் அப் ட்ரெண்டுக்கு. பட் நான் ட்ரேட் போனேன். ஒரு 180 ப்ராஃபிட் போச்சு. நான் வந்து ஒரு ₹300 நான் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஆனா 180 ப்ராஃபிட் போயிட்டு என்ன பண்ணேன்னா, டைரக்ட்டா கீழ வந்தான். சரி ஓகே நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அப்படியே வந்து இத உடனே குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். அண்ட் இப்ப கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஐஜிஎல் புட் ஆப்ஷன் நம்ம வந்து காலையில என்ன பண்ணியிருந்தோம், ஐஜிஎல்ல கால் ஆப்ஷன்ல வந்து ஒரு 450 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன் இல்லையா? இப்ப என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அத குளோஸ் பண்ணிட்டு இப்போ புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். ஏன் புட் ஆப்ஷன் வாங்குனேன்? ஏன் அத கால்குலேட் பண்றேன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா குடுத்துர்றேன் உங்களுக்கு. பட் நீங்க யாருமே வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஐஜிஎல்ல வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கிறேன்னு சொல்லி நீங்களும் போய் வாங்கிடாதீங்க. நான் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு இந்த ரிஸ்க் நான் என்னோட மொத்த கேப்பிட்டலுமே போனா கூட எனக்கு ஓவராலா ₹1000 தான் லாஸ். ஏன்னா என்னோட இன்னைக்கு நெட் ப்ராஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரியலைஸ் பண்ணது 10,500 ஓகேங்களா? இதுல வந்து ஒரு ₹500 நமக்கு சார்ஜஸ்லாம் பண்ணா கூட ரிமைனிங் நெட்டா ₹10,000. இதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது ₹10,500. ஸோ நம்மோட இன்வெஸ்ட்மென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு ₹500 தான் நம்ம நெட் என்ன பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து எனக்கு இது ஃபுல் அதாவது 6.9.0வும் நமக்கு லாஸ் ஆச்சுனாலும் எனக்கு வந்து கவல கிடையாது. பட் நீங்க பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாயிடும் சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஸோ இது ஏன் பண்ணணும்னு ஜஸ்ட் என்ன பண்றேன், மார்க்கெட் ஃபைல்ல காமிச்சுட்டு வந்துர்றேன்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஜிஎல்லோட மார்க்கெட் ஃபெல் சார்ட்டு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்லருந்து பாருங்க. பிரைஸ் வந்து 1, 2, 3, 4, 5 5 நாள் என்ன பண்ணான்? நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் குடுத்துருக்கானா? அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 டேஸ் என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு? டாப்ல வந்து பேலன்ஸ் ஆயிருக்கானா? ஸோ மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு, இங்க என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு நல்லா? டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குடுத்துருக்கான். நான் ஏன் இத டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்றேன்னா, இன்னைக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ இனிஷியலா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? டேவோட ஹைக் மேல ஓப்பன் ஆயிட்டு, ஒரு மேல போயிட்டு என்ன பண்ணான், நேரா கீழ இறங்கி வந்தான். கீழ இறங்கி வந்தவன் என்ன பண்ணான்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஒரு புல் பேக் எடுத்தான். ஆக்சுவலா நான் வந்து கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, காலையில ஒரு ₹5 ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த இடத்துல தான் வந்து ட்ரேடே பண்ணேன். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல ஒரு புல் பேக் குடுக்குறான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இங்க வந்து பை என்ட்ரி போனேன். இந்த நியர் பை இந்த இடத்துல வந்து நானு குளோஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். ஐஜிஎல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் கூட வேல்யூ ஏரியா ஹைய வந்து பிரேக்கே பண்ணல. ஃபர்தரா என்ன பண்ணான் உங்களுக்கு, மார்க்கெட் கீழ தான் வந்து வர ஆரம்பிச்சான். அண்ட் உங்களுக்கு பிரைஸ் என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா, பிஓசி கீழ தான் வந்து குளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர பார்க்குறப்ப நம்ம என்ன ஸ்ட்ரக்சரா இருக்குன்னா, வி ஷேப் ப்ரொஃபைலா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். எனக்கு அது மட்டும் நான் ட்ரேட் பண்ணதுக்கு வந்து சாதகமா இல்ல. இந்த ஒரு டே இருக்கு இல்லையா? இந்த ஒரு டே பார்க்குறப்போ, பிஓசி இங்க இருக்கு. அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழ இருக்கு. இங்க எல்லாமே வந்து சிங்கிள் பின் போட்டிருக்கான். ஆனா பிரைஸ் இங்க குளோஸ் ஆயிருக்கு. ஆனா எங்கருந்து எங்க குளோஸ் ஆயிருக்கு பாருங்க. பிஓசிலருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு மேல குளோஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு எமோஷனல் பையிங்கா இருக்கலாம். எமோஷனல் பையிங்கா இருந்தாலும் அதுக்கப்புறம் டேஸ்ல வந்து என்ன பண்றான் உங்களுக்கு, டாப்லயே வந்து கன்சாலிடேட் ஆகுறான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் டச் பண்ணி தான் திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் ஆகுன்ற மாரி என்னோட ஒரு அனாலிசிஸ். என்னோட அனாலிசிஸ் தப்பா கூட போகலாம். பட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஸ்டடி படி என்ன பண்ணிருக்கு மார்க்கெட்டிங். எப்பப்பலாம் இந்த மாரி குடுத்துருக்கோ, அப்ப வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், அதுக்காக தான் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த சிங்கிள் பின்னாச்சும் ஃபேட் அவுட் பண்ணி விடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இந்த மந்த் எண்ட் எக்ஸ்பைரி தான் ட்ரேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு எமோஷனல் பையிங் மாரி ஒரு கான்செப்ட்ல சொன்னேன்னா, அண்ட் அகைன் இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் லோ. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இங்க ஒரு லோ இருக்கு. இங்க ஒரு வீக்கர் லோ இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் ஃபர்தரா கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இடமும் ஒரு வீக்கர் லோ தான். இந்த இடமும் ஒரு வீக்கர் லோ தான். அண்ட் அகைன் பாருங்க. 29த் நவம்பரும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழ இருக்கு. பிரைஸ் என்னமோ நல்லா மேல தான் வந்து குளோசிங் வச்சிருக்கான். ஸோ பிரைஸ் இங்கிருந்து மேல ஏறும்போதே இந்த நாள்லாம் வந்து ஸ்ட்ராங்காலாம் ஏறல சரிங்களா? ஸோ அதனால தான் எனக்கு வந்து மார்க்கெட் கீழ இறங்குன்ற மாரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு 315 இல்ல 320 கூட மார்க்கெட் வந்து டச் பண்ணலாம். பட் இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் சாத்தியம்னு நமக்கு தெரியாது இந்த மாசமே. பட் இம்மீடியட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த சிங்கிள் பின்னச் ஃபைட் அதாவது 375 அப்ப இங்கிருந்து என்ன பண்ணணும் இன்னும் உங்களுக்கு? ஒரு 12 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த 12 பாயிண்ட் ஃபால் ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ரூ. 2000லேருந்து ஒரு ரூ. 3000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு வேள மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சுச்சுன்னா, இன்னைக்கு டே ஹை பிரேக் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இன்னைக்கு ஸ்டாக் வந்து நானு லாஸ்ல வந்து புக் பண்ணிடுவேன் சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேடு அண்ட் இன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபுல் கேப்பிட்டலோட ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ₹50,000 சரிங்களா? இந்த ₹50,000 நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ண போறேன் என்னோட ட்ரேட் வந்து எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொன்னா பண்ண பாருங்க. இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பார்க்க போறீங்க சரிங்களா? இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலா ஒரு விஷயம் சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். என்னோட ரீசென்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஆர்டர் அனாலிசிஸ் கிளாஸ் வந்து புரமோஷன் வந்து பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? அந்த புரமோஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆதரவு குடுக்கல. நான் வந்து நெறைய டிஸ்கவுண்ட் குடுத்தேன். இஎம்ஐ பே பண்ற மாரிலாம் ஆப்ஷன் குடுத்தேன். பட் அதுக்கு வந்து யாரும் ஆதரவு குடுக்கல. அண்ட் முக்கியமான விஷயம் அந்த புரமோஷனுக்கு கீழ வந்த கமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் மட்டும் இல்ல டைரக்ட்டா அங்கருந்து WhatsAppல வந்து கான்டாக்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, நம்மள நம்பாம நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. நான் அதுக்கும் ஆன்ஸர் பண்ணியிருக்கேன். பட் அதுவும் இல்லாம எல்லா யூடியூபர்ஸும் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க வந்து கோர்ஸ்ன்ற பேர்ல காசு வாங்கிட்டு நீங்க சம்பாரிச்சுட்டு போறீங்க. ஆனா ரீட்டெயில் பீப்பிள் ஆன நாங்க வந்து இன்னும் லாஸ் தான் பண்றோம் அப்படின்ற மாரி நெறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. WhatsAppலயும் சரி, YouTubeலயும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து செல்ஃப் டெவலப்மென்ட் மட்டும் தான். நம்ப யார்கிட்ட போய் கிளாஸ் கத்துக்கிறோம்ன்றது முக்கியம் கிடையாது. எவ்வளோ ஃபீஸ் பே பண்றோம்ன்றது முக்கியம் கிடையாது. நம்ம கத்துக்கிறத தெளிவா கத்துக்கிட்டோமா, அந்த கத்துக்கிட்ட விஷயத்த நம்ம ப்ராப்பரா மார்க்கெட்ல அப்ளை பண்ணோமான்றதுல தான் வந்து நம்மளோட இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. ஈவன் நான் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 பேர்ட்ட தான் வந்து கத்துக்கிட்டேன். ஓகே. சிங்கிள் பீப்பிள் கிட்ட நான் கத்துக்கவே இல்ல. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, அத லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி நம்ம பண்ற தப்புலாம் வந்து கம்மி பண்ணி தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடரா வந்து மாற முடியும். அது வந்து 1 நாள்ல, 2 நாள்லயோ, இல்ல 1 மாசம், 2 மாசத்துலயோ வந்து நடக்காது. அதுக்கு வந்து பல வருஷம் டைம் எடுக்கும். 2 வருஷம் எடுக்கலாம், 3 வருஷம் எடுக்கலாம், ஈவன் 5 வருஷம் கூட டைம் எடுக்கலாம். நீங்க அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கறத பொறுத்து தான், நீங்க வந்து வின் பண்ண போறீங்களா, இல்லையான்றத வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, கத்துக்கிட்டேன். நான் கத்துக்கிட்டத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராக்டிஸ் பண்ணத அப்ளையும் பண்றேன். ஸ்டார்ட்டிங்ல வந்து தேவையில்லாம தப்பு பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெண்ட் தெரியாம, எதுவும் தெரியாம தப்பு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் கத்துக்கிட்டு, கொஞ்சம் ட்ரெண்ட் தெரிஞ்சு, ஆசைப்பட்டு அதிகமா பேராசைப்பட்டு லாஸ் பண்ணேன். இப்போ அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா
ப்ராப்பரா வந்து ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா? ஸோ இதுக்கான ஜர்னி வந்து எனக்கு 3 இயர்ஸ்க்கு மேல ஆச்சு. அதாவது மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் கத்துக்கிட்டு இந்த மாரி லெவலுக்கு வரதுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. மார்க்கெட்ல வந்து கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸ்க்கு மேல நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா? அண்ட் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் வந்து தேவைப்படுது. பேராசை இருக்கக்கூடாது. என்னோட லாஸ் எல்லாமே அந்த பேராசைனால தான் வந்தது சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றேன்னா, நம்ப எதுக்காக அதாவது எங்க வந்து ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லிக் குடுக்குறேன். நீங்க வந்து கத்துக்கோன்னு சொல்லும்போது தான் ப்ராப்ளம் வருது. அதனால என்ன பண்ட்டேன்னா, ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து யாருக்கும் ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்ல. நான் எடுக்கக்கூடிய லாஸ்ட் லைவ் கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ளோமாஸ் ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு கரண்ட்டா. அதுதான் என்னோட லாஸ்ட் லைவ் கிளாஸா இருக்கும். அதுக்கப்புறம் எந்தவித கிளாஸுமே வந்து இருக்க போறதில்ல. நான் உண்டு என் ட்ரேடிங் உண்டுன்னு பண்ண போறேன். அண்ட் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்களும் வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நான் என்ன ட்ரேட் பண்றேன்றத பிரேக் டவுன் பண்ணி நான் உங்களுக்கு குடுக்குறேன். அத வச்சு உங்களால வந்து எதனா இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாச்சும் இந்த மார்க்கெட் ஃப்ளோ, ஆர்டர் ஃப்ளோ டவுட் இருக்கு. இல்ல வேற ஏதாச்சும் டூல்ல வந்து டவுட் இருக்குன்னா மட்டும் நம்மளுடைய இந்த WhatsApp நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த நம்பருக்கு. மத்தபடி நம்ம YouTubeல என்ன பண்றோமோ, அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.